ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்ய போகிறேன். சிம்பிளான ஒரு பாயாசம். சேமியாவோ சவ்வரிசியோ ஒன்றுமே இல்லை. இது பாயாசமும் எடுத்துக்கொள்ளலாம், ஸ்வீட் கஞ்சாவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு எங்களுக்கு தேவையான அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். நான் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதை நல்லா அவிய விட்டுக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் அவிய விட்றான்னா ஒரு 3-4 விசிலில் அவிய விடலாம். இப்போ இது நல்லா அவிஞ்சு குழஞ்சி வந்துடுது. இப்போ இதுக்கு நான் ஒரு ரவை கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து ஒரு 2-3 ஏலக்காவும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து தண்ணி பாலும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் இந்த ரவை அவியணும். அதனால் கொஞ்சம் அவிய விடுவோம். ரவை கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. திக்னஸ்க்காண்டி தான் ரவை சேர்க்குறது. இப்போ ரவையும் சேர்த்து இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ இது நல்லா மரவள்ளி கிழங்கு அவிஞ்சிட்டு மரவள்ளி கிழங்கை நாங்கள் மசிக்கணும். அவிச்சாலும் மசிக்கணும். இப்போ இதுக்கு கட்டி பால் சேர்க்குறோம். தேவையான அளவு கட்டி பால் சேர்க்குறோம். சேர்த்து இது ஒரு 4-5 பேர் குடிக்கிற மாதிரி தான் நான் வைக்கிறேன். இதுக்கு விருப்பம்னா சேமியா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, நான் ரவை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு சுகர், வெள்ளை சீனியில் இது ப்ரௌன் சுகர் சேர்க்குறோம். தேவைன்னா கருப்பட்டி, சீனி இல்லாதவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். சீனி பிடிக்காதவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் சீனி தான் சேர்க்குறேன், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கட்டும்னு. இப்போ இது நல்லா சீனியெல்லாம் கரைஞ்சிடுது. இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். ஸ்வீட் பதார்த்தம் செய்தால் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ கஜுவும் ப்ளம்ஸும் ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம். சேர்த்து இது நல்லா கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பால் தானே தேங்காய் பழண்டப்படியாக திரஞ்சி போயிடும். அதனால் இது ரொம்ப ததன்னு கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏறினோடனே ஆஃப் பண்ணிடணும். இது டப்புன்னு இருக பார்க்கும். இந்த மாதிரி இருக்கும். குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். சுகர் அவங்கவுங்களுக்கு தேவையான கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் குறையாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இது நீங்களும் செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் அம்மா அப்பா எல்லாத்துக்கும் இதை செய்து கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சீனி கொஞ்சம் காணாமல் இருக்குது. நான் சீனி கொஞ்சம் சேர்க்குறேன். 2 தேக்கண்டி சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து நல்லா இறுகி அளவான பதத்தில் இருக்குது. இது நாங்கள் பகல் சாப்பாடு முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை நாளையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு பாயாசம் ஸ்வீட் செய்து கொஞ்சம் சாப்பாடு பிறகு பிடிக்கலாம். இது சரியான ஈஸியானது, இலகுவாக செய்யக்கூடியது. மரவள்ளி கிழங்கும் இலகுவாக கிடைக்கக்கூடியது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்ய போகிறேன். சிம்பிளான ஒரு பாயாசம். சேமியாவோ சவ்வரிசியோ ஒன்றுமே இல்லை. இது பாயாசமும் எடுத்துக்கொள்ளலாம், ஸ்வீட் கஞ்சாவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மரவள்ளி கிழங்கு எங்களுக்கு தேவையான அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். நான் ஒரு மரவள்ளி கிழங்கு